போன்று 10 மடங்கு அவனுக்கு எழுதப்படும். 10 மடங்கிலிருந்து இலா 700 மடங்கு வரைக்கும் அவன் செய்த ஒரு நன்மையான காரியத்திற்கு அவனுக்கு எழுதப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்றாங்க, வகுல்லி ஸய்யிஅத்தின் யஅமல்ஹா துக்தபு பிமிஸ்லிஹா ஹத்தா யல்கல்லாஹ். அதே போன்று ஒரு மனிதன் தீமையான ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அந்த தீமைக்குண்டானது மட்டுமே பதிவு செய்யப்படும். எதுவரைக்கும் என்று சொன்னால் தன் ரப்பை அவன் சந்திக்கின்ற வரைக்கும் இப்படி எழுதப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டார். இந்த நபிமொழியை பார்க்கிறோம். ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு அது நல்ல எண்ணங்கள் தோன்றினால் இறைவன் 10 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை எழுதுகிறான். ஆனால் தீமைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது செயல் வடிவம் பெறாத வரைக்கும் இறைவன் எழுதுவதில்லை. இதுபோன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். திருடனோ, பொய் சொல்லனோ, ஏமாற்றனோ, இதுபோன்ற எண்ணங்கள் ஏற்படும். ஏற்படுகின்ற பொழுது எண்ணங்கள் ஏற்படுகின்ற பொழுது தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி எண்ணங்கள் ஏற்படுகின்ற பொழுது இறைவனின் கருணை நீங்கள் அதை செயல்முறைப்படுத்தாத வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக சிறு சிறு பாவங்களுக்குண்டான எண்ணங்களாக இருந்தாலும் இறைவன் தன் கருணையால் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான் என்பதை இந்த நபிமொழிகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்தபடியாக என்ன, ஒருவன் தன்னுடைய எண்ணத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால் உண்மையிலேயே அவன் சொர்க்கவாதி. உண்மையிலேயே அவர் சொர்க்கவாதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில் இருந்தார்கள். தோழர்கள் எல்லாம் அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் ஒளிச்சீடு விட்டு தன்னுடைய தாடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை என்ன செய்றாங்க, அப்படியே தட்டி என்ன செய்றாங்க, கோதி கழுவிப்பாங்களா இல்லையா, அந்த தண்ணீரை தட்டி விட்டுக்கிட்டு தன்னுடைய இடது சரிங்களா தன்னுடைய இடது கையால் தட்டிக்கிட்டு தன்னுடைய இன்னொரு கையில செருப்படுத்திக்கிட்டு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள்ள நடந்து போறார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் இவரை பார்த்து சொன்னார்கள். ஒரு நாள் மறுநாள் அதே மனிதர் பள்ளிவாசலுக்குள் அதே போன்று ஒளிச்செய்து விட்டு தன்னுடைய தாடியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எல்லாம் தட்டிவிட்டு இன்னொரு கையில் செருப்போடு அப்படியே அந்த அன்சாரி தொடர் என்ன செய்கிறார், பள்ளிவாசலுக்குள் செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். மூன்றாவது நாள் அதே மனிதர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். உடனே அங்கு இருக்கக்கூடிய அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதை கவனிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இவரை சொர்க்கவாதி என்று சொன்னார்களே, அப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் இவரை சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அப்படி என்ன அமல்கள் செய்துவிட்டார்? எப்படியாவது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்தது. நம்மால் இருக்கிறாங்க ஒரு ஆளை இவன் சரியில்லைன்னு சொல்லுங்க, 10 பேர் கொலை பண்ணுவான். இவன் நல்லது பண்றான், இவன் தொழுகிறான்னு சொல்லுங்க, ஒரு ஈக்காக பின்னால போவாங்க. சரியில்லைன்னு சொல்லுங்க, ரொம்ப ஒண்ணு சொல்ல வேண்டாம், இவன் கெட்டவன், இவன் அந்த தவறு பண்ணக்கூடிய இந்த தவறு சொல்ல வேண்டாம், இவன் சரியில்லைன்னு சொல்லுங்க, அப்படியா அப்படின்னு சொல்லி 4 பேர் கொலை பண்ணுவான். அவன் செய்யக்கூடிய நன்மையான காரியத்தை சொல்லுங்க, ஒரு ஈக்காக பின்னாலே போவாங்க. உண்மையெல்லாம் சொல்லுங்க. அவர்களின் ஆசிரியர்கள் உற்று கவனித்து விட்டு எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த அன்சாரி நபி தோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று அந்த அன்சாரி தோழருடைய நடவடிக்கைகளை எல்லாம் கவனிக்கிறார்கள். அன்சாரி தோழரிடத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பத்திலே சில பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனை தீர்கின்ற வரைக்கும் உங்களுடைய குடும்பத்திலே தங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே தங்குகிறார். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் தங்கி அவருடைய செயல்பாடுகள், வணக்க வழிபாடுகள், அவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார்கள். கண்காணிப்போடு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் தங்கலாம், எத்தனை நாளைக்கு தங்கிட்டு இருக்க முடியும்? ஒண்ணுமே புரியல அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு. உடனே அவர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்லி அன்சாரி தோழரிடத்தில் கேட்கிறார்கள், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்களாக உங்களை பார்த்து சொர்க்கவாதி 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 என்று சொன்னார்களே, என்ன காரணம், ஏன் அப்படி சொன்னார்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த அன்சாரி தோழர் சொன்னார்கள், தோழரே, நான் என்னுடைய உள்ளத்திலே மூமின்களை குறித்து
எக்காலத்திலும் சரி, ஒரு நாளும் சரி, என்னுடைய உள்ளத்திலே குரோத மனப்பான்மை நான் கொண்டதே இல்லை. என்னுடைய உள்ளத்திலே குரோத மனப்பான்மை என்பது எந்த உண்மையை குறித்தும் ஏற்பட்டதே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அடிமைகளுக்கு, தன் அடியார்களுக்கு தன் புறத்திலிருந்து அருள்வளங்களை கொடுத்தார். அந்த அருள்வளங்களின் மீது அருள்வளம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் மீதும் நான் ஒரு காலம் பொறாமைப்பட்டதே இல்லை. இந்த ரெண்டு காரணங்களால் என்னை அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். காரணம் என்ன? அந்த நபி தோழர் உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கவாதி என்ற அந்த நபி தோழரை 3 நாட்களாக மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். சுப செய்தி சொல்லி அந்த மக்களுக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறார்கள். காரணம், அவர்கள் உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். அடுத்தபடியாக என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஏன் பொறாமை குணம் நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமை குணம் ஏற்படுகிறது? வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு பொறாமை என்பது ஒரு தடைதான். வாழ்க்கையில முன்னேறணும். வாழ்க்கையில நான் முடிச்சுக்கோம், நாற்பத்தஞ்சோட முடிச்சுக்கோம், முடிச்சுக்கணும், அதோட முடிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பொறாமைப்படணும் இல்லையா? வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியத்தை செய்யலாம். பொறாமை என்பது நம்மகிட்ட எங்கதான் செய்யுது. இறைவன் தன் அடிமைகளுக்கு அருள்வளங்களை கொடுத்தா நம்ம கண்டிப்பா என்ன செய்யறோம்? பொறாமைப்படக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொறாமை ஏற்பட்டால் அவன் முன்னேறவே மாட்டான். வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். நீ வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா பொறாமைப்படாத, அடுத்தவங்களை ஏமாற்றாத, மற்றவங்களை ஈடுபடுத்தாத. நீ வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொன்னா பெருமானார் அழகா சொன்னாங்க, அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, மறுமை நாள் வருகின்ற மக்களுக்கும் சரி, பெருமானார் மிக அழகான முறையிலே சொன்னார்கள், ஒரு மூமினுடைய 2 நாள் வாழ்க்கை ஒன்றுபட இருக்காங்க. அழகான முறையில சொல்றாங்க, ஒரு மூமினுடைய 2 நாள் வாழ்க்கை என்பது ஒன்றுபட இருக்காது.